அம்மு, நம்ம பிளானுக்கு இந்த டேபிள்ல புக் பண்ணா கரெக்டா இருக்கும்னு தோணுது. நடுவுல இருக்கிறதுனால ஆலியாவை கண்காணிக்க வசதியா இருக்கும். எனக்கு என்னமோ இந்த டேபிள்ல புக் பண்றதை விட அந்த டேபிள்ல புக் பண்ணா கரெக்டா இருக்கும்னு தோணுது. ஏன்னா கார்னரா இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் மேம். இன்னைக்கு நைட்டுக்கு எங்களுக்கு அந்த டேபிள்ல புக் பண்ணணும். ஓகே மேம், நான் அதே புக் பண்ணிடுறேன். தேங்க் யூ. நைட் டின்னருக்கு உங்க செட்டிங்ஸ் எல்லாம் எதுவும் மாத்திர மாட்டீங்களே? சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் அப்படியே தான் இருக்குமா? ஐ மீன் கம்ஃபர்டபுளா இருக்கும்ல? இந்த ஹோட்டல்ல நாங்க இப்பதான் திறந்திருக்கோம். இங்க எல்லாமே புதுசு தான். டோன்ட் வரி, எந்த பிரச்சனையும் இருக்காது. நாங்க ஒரு தடவை உட்கார்ந்து செக் பண்ணி பார்க்கலாமா? யா ஷூர். ஓகே, தேங்க் யூ. வாக்கா. ரோஹித், அந்த பேக் கொடு. இந்த கேமராவை எங்க ஃபிக்ஸ் பண்ணலாம்? அத இந்த டேபிளையே ஃபிக்ஸ் பண்ணிடு. அப்பதான் ஆலியாவோட ஃபேஸ் கிளியரா தெரியும். அப்படியா? ஒருவேளை ஆலியா மட்டும் இந்த கேமராவை பார்த்துட்டானா அப்புறம் இங்க இருந்து ஈஸியா தப்பிச்சு போயிடுவா. என்னக்கா இப்படி நீ ஸ்டூப்பிடா யோசிக்கிற? இந்த கேமராவை நீ அங்க ஃபிக்ஸ் பண்ணு. ஆலியா இங்க உட்காருவா. அதோட ஏன் ஃபேஸ் தெரியவே கூடாது. அவ ஃபேஸ் மட்டும் தான் ஃபோக்கஸ் ஆகணும். சரி. அம்மு, ஒருவேளை ஆலியா இங்க உட்கார்ந்துட்டானா? என்னக்கா நீ இப்படி கேக்குற? நான் தான் இங்க முதல்ல வருவேன். நான் நேரா போய் அங்க உட்கார்ந்துருவேன். இங்க இருக்கிறதே 2 சேர் தான். சோ வேற வழியே இல்ல. ஆலியாக்கு இருக்கிறது ஒரே ஆப்ஷன் தான். நான் நினைச்ச இடத்துல தான் உட்கார்ந்தாகணும். அப்புறம் இந்த மைக் எங்க வைக்கணும்னா நீ எதுவும் சொல்ல வேணாம். நான் இந்த மைக்கை இந்த ஃப்ளவர் வாஸ்ல வைக்க போறேன். வெரி நைஸ் ஃப்ளவர்ஸ் இல்லக்கா? அம்மு, உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கே. ஆமாக்கா, டே அண்ட் நைட் டிவில எவ்வளவு கிரைம் ஷோஸ் பாத்திருக்கேன். அதுல கத்துக்கிட்டதுதான். நீயும் இருக்கியே, எப்ப பார்த்தாலும் புக் எடுத்து படிச்சுக்கிட்டே இருப்ப. சரி விடு. மேடம், இங்க பிரக்யாங்கிறது யாரு? அது நான் தான். நீங்க ஆர்டர் பண்ண திங்ஸ் டெலிவரி கொடுக்க வந்திருக்கேன். தேங்க் யூ so much. இது என்னக்கா? வெயிட் அண்ட் வாட்ச். சொல்ல மாட்டியா? இது உனக்கு ஒரு டெஸ்ட். டெஸ்டா? உனக்கு தான் எல்லாம் தெரியுமே. நீ டிவி பார்த்ததுல இருந்து என்ன கத்துக்கிட்டேனே இதை வச்சு நான் கண்டுபிடிச்சிருவேன். அப்படியா? நீ என்னையே சேலஞ்ச் பண்றியா? இந்த அம்மாவையே சேலஞ்ச் பண்ணி பாக்குறியா? Absolutely. ஓகே, சேலஞ்ச் அக்செப்டட். Okay then. All the best. Thank you. ரோஹித், இந்த வா போலாம். தனு 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 look at this. Oh god, 10 கோடி இப்ப நம்ம கையில இருக்கு. ஆலியா, oh my god, ஆலியா, நம்ம பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு. நாம இப்ப கோடீஸ்வரங்களாயிட்டோம். நான் இத மொத்தமா பார்க்கலாமா? என்ன பார்க்கணுமான்னு கேக்குற? இந்த மொத்த பணத்தையும் உன்னோட பெட்ல அப்படியே பரப்பி வச்சிடு. அதுல நிம்மதியா படுத்து தூங்க நம்மள கேக்குறதுக்கு யாருமே இல்ல. இது நம்மளோட பணம். நம்ம கெட்ட காலத்துக்குள்ள டாடா பை பை. இனிமே நாம இந்த வீட்ல மகாராணி மாதிரி வாழ போறோம். ஆலியா, இமேஜின் நாம அபியோட ஸ்கிராட்ச் மியூசிக் வச்சு இவ்ளோ பணம் சம்பாதிச்சிருக்கோம். ஆனா இந்த விஷயம் அபிக்கே தெரியாது. ஐ மீன், இந்த சந்தோஷத்தை நாம என்ன இது கனவுதான். ஆனா இந்த கனவு நினைவாயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐ திங்க் ஐ ஷுட் ஸ்டாப் ஆலியா. நாங்க இந்த ரிஸ்க் எடுக்க கூடாது. ஏற்கனவே ஒரு தடவை திருட்டு பழியில இருந்து தப்பிச்சிருக்கோம். பட் எப்பவுமே அதிர்ஷ்டம் நமக்கு ஹெல்ப் பண்ணாது. ஆலியா, நீ எங்க இருக்க? நான் தான் உங்ககிட்ட என் ஃப்ரெண்டை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லனா? அந்த பார்ட்டிக்கு தான் போயிட்டு இருக்கேன். பார்ட்டி எல்லாம் எதுவும் வேண்டாம். நான் உங்ககிட்ட கொஞ்சம் அர்ஜென்ட்டா பேசணும். உடனே வரியா? நேரங்காலம் தெரியாம இவர் ஒருத்தர் கழுத்து இருக்கிறாரு. சாரி ராஜனா, இப்ப என்னால வர முடியாது. நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லனா, இந்த ஃப்ரெண்ட் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட். இந்த பார்ட்டியை என்னால அவாய்ட் பண்ண முடியாதுன்னு. சோ ஐ ஹேவ் டு கோ. என்ன ஆலியா, எப்ப பார்த்தாலும் 2 பேரும் பார்ட்டினே போயிட்டு இருக்கீங்க. ஆனா நம்மளோட வேலைக்காக இங்க கூப்பிட்டா பார்ட்டி தான் முக்கியமா போச்சா? உனக்கு அதுதான் இம்பார்ட்டன்ட். அங்கேயே போ. நாளைக்கு ப்ராப்ளம்னு வந்தா என்கிட்ட வராத. உங்களுக்காக பார்த்து செய்யறேனா முட்டாள் இல்ல? காம் டவுன் அண்ணா. இப்போ எதுக்காக நீங்க டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? உங்க பேச்சை நான் கேட்க மாட்டேன்னு சொல்லவே இல்லையேனா? 1 hourல பார்ட்டி முடிச்சிட்டு நான் உங்களை பார்க்க வர போறேன். உங்க பேச்சை நான் கேட்க மாட்டேன்னு சொல்லவே இல்லையே. சோ ஜஸ்ட் ரிலாக்ஸ் அண்ட் டேக் இட் ஈஸி. நான் பார்ட்டி முடிச்சிட்டு ஹலோ. ஓகே ஃபைன். கோவத்துல கட் பண்ணிட்டாரு. நான் முதல்ல போய் என் வேலையை முடிச்சிட்டு அதுக்கப்புறமா உங்க வேலையை பத்தி யோசிக்கிறேனா? இந்த அக்கா எங்க போனா?
எதுக்காக இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கா? ஓஹோ, நான் வெளியில வரும்போது பயமுறுத்தலான்னு பாக்குறாளா? இந்த அம்முவை பத்தி அவளுக்கு தெரியல. நான் யாருன்னு இப்ப அவளுக்கு காட்டுறேன். ஏய் பொண்ணு, என்ன பண்ற? உங்களுக்கு மரியாதை தெரியாதா? என் மேல எப்படி கை வைக்கலாம்? இது கூடவா உனக்கு தெரியாது? இப்படி கை வைக்கலாம், இப்படி கை வைக்கலாம், தோ இப்படி கூட தான் கை வைக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? தனியா இருக்கிற பொண்ணு கிட்ட வம்பு பண்றீங்க. என்ன பொண்ணு நீ இதுக்கே இப்படி செலுத்துக்கிற? என்ன பத்தி உனக்கு தெரியணும்னா என் ஊருக்கு வந்து கேட்டுப்பாரு. நான் எவ்ளோ பெரிய மன்மதன்னு சொல்லுவாங்க. பொண்ணுங்கெல்லாம் சும்மா ஒரு பூ மாதிரி. இந்த பூவை பார்த்தாலே பசங்கெல்லாம் சும்மா பட்டாம்பூச்சி மாதிரி பறந்து வருவாங்க. அதுலயும் நீ பூந்தோட்டம் மாதிரி இருக்கியே. மரியாதை என்ன விடுங்க, இல்ல போலீஸ் கூப்பிடுவேன். போலீஸ். போலீஸ கூப்பிடாத. ஏன் போலீஸ் கூப்பிட கூடாது? நான் தான் அம்மு. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. இப்ப கட்டி பிடிச்சுக்கலாமா? ஆம்பளை வேஷம் போட்டது எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்கு. இந்த வேஷம் எப்படி இருக்குன்னு சொல்லு. பர்ஃபெக்ட்டா இருக்கமோ. சுத்தமா அடையாளமே தெரியல. அம்முனா சும்மாவா? கேரக்டராவே மாறிடுவோம்ல. இட்ஸ் a good job. பாரு, பாட்டி ஃபோன் பண்ணாங்க. ஆலியா வீட்ல இருந்து கிளம்பிட்டாலாம். வா, நம்மளும் ரெடியா இருக்கலாம். இரு ஒரு நிமிஷம். இங்க பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ என்ன பிரச்சனை? பிரபாவும் அவரும் இங்க வந்திருக்காங்க. என்ன? இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. என்னக்கா சொல்ற? மாமாவும் பிரபாவும் இங்க எப்படி வந்தாங்க? அதுதான் எனக்கு ஒண்ணும் புரியலடி. சரி, நாம ஒரு முடிவோட வந்துட்டோம். வந்த வேலையை முடிக்காம போக கூடாது. வாக்கா போலாம். அதெல்லாம் எனக்கும் புரியுது. ஆனா எதுக்கு இப்ப இவ்ளோ யோசிக்கிற? யோசிக்க தான் டென்ஷன் அதிகமாகும். முதல்ல ரிலாக்ஸ் ஆகு. ரிலாக்ஸ் ஆயிட்டியா? வா போலாம். இல்ல, உன்னை யாருக்கும் அடையாளம் தெரியாது. நான் இப்படியே வந்தேன்னா எப்படி? ஆமால, நான் உன்னை பத்தி யோசிக்கவே இல்லையே. இப்ப என்ன பண்ணலாம்? உனக்கு இரு யோசிக்கிறேன். ஐடியா. உன்னோட இந்த முந்தானை இருக்குல்ல, அதை நீ என்ன இப்படி எடுத்து பண்றமோ? போட்டு உன் முகத்தை மூடிக்கோ. இப்ப யாராலையும் உன்னை கண்டுபிடிக்க முடியாது. ஐயோ அம்மோ, சாரி டிரான்ஸ்பரண்டா இருக்கு, ஃபேஸ் கிளியரா தெரியும். சாரிக்கா, நான் இதை கவனிக்கவே இல்ல. சரி, எடுத்துறேன். ஓகேவா? ஆமா, அந்த ரோஹித் எங்க போனா? ஐயோ, தெரியலையே. நான் இங்க இருக்கேன். நான் தான் ரோஹித், பயப்படாதீங்க. நீ எதுக்கு இப்படி வேஷம் போட்டு வந்திருக்க? நீங்க தானே என்கிட்ட பக்கா பாடி கார்டு கெட்டப்ல வர சொன்னீங்க. சரி, என் கெட்டப் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, இது எதுக்கு உனக்கு? இது கரெக்ட். அக்கா, என்ன பண்ண போற? இங்க வாக்கா. இத போட்டு முகத்தை கவர் பண்ணிக்க. நீங்க எதுக்காக அக்காவோட முகத்தை நீ மூடுறீங்க? கொஞ்சம் சும்மா இருக்கியா? அக்கா, ரோஹித் கையை பிடிச்சிட்டு என்ன ஃபாலோ பண்ணு. கம் ஆன், ஃபாலோ மீ. அங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலையே. கடவுளே, நீதான் காப்பாத்தணும். இந்த போராட்டத்துல ஜெயிக்கிறதுக்கான எல்லா உதவிகளையும் நீங்க தான் பிரக்யாவுக்கு செய்யணும். அதுல எந்த தடங்கள் வந்தாலும் அதை எதிர்க்கிற சக்தியை நீங்க அவளுக்கு கொடுக்கணும். கடவுள்கிட்ட என்ன வேண்டிக்கிறீங்க? இந்த ஒரே அடியா போயிடணும்னா? அக்கா, நீங்க இந்த அளவுக்கு மாறுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கலக்கா. நீங்க மாறினது பாக்குறப்ப அந்த பிரக்யாவே பரவாயில்லன்னு தோணுடுச்சு. அந்த பிரக்யா கூட பல மாசத்துக்கு அப்புறம் தான் மாறினா. ஆனா நீங்க கொஞ்ச நாள்லயே மாறிட்டீங்களாக்கா. உங்களை நினைச்சு நான் என் மனசுக்குள்ள எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு உங்களுக்கு தெரியுமா? திடீர்னு பார்த்தா காணாம போயிடுறீங்க. எங்க போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு போறது இல்ல. வந்ததுக்கு அப்புறம் என்ன ஏதுன்னு என்கிட்ட சொல்றதும் இல்ல. இரு இந்து, நான் எல்லாத்தையும் உனக்கு விவரமா சொல்றேன். இனிமே நீங்க சொல்ற எதையும் நான் கேட்கறதா இல்ல. இந்து, ஏய், இப்ப நீ என்ன பண்ண போற? இந்து, நான் சொல்றத கேளு. இந்து, நீ பண்றது ரொம்ப தப்பு. நான் சொல்ல போறத கேளு. அதுக்குள்ள அவசரப்படாத. அதை என்கிட்ட கொடு. என்ன பண்ற நீ? முதல்ல உட்காரு. இல்ல, நீங்க என்னோட பழைய அக்காவா இல்லவே இல்ல. இப்பெல்லாம் நீங்க எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க. நீங்க நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா நான் உங்களுக்கு முக்கியமே இல்லைன்னு எனக்கு நல்லா புரியுது. நான் இங்க இருக்க மாட்டேன். நான் என் ஊருக்கு போறேன். அங்க போய் சேர்ந்ததும் நான் உங்களுக்கு போன் பண்றேன். ஆமா, நான் எதுக்கு உங்களுக்கு போன் பண்ணணும்? உங்களுக்கு என்ன வந்துச்சு? நான் போய் சேர்ந்தா என்ன, சேரலன்னு என்ன? நான் இப்பவே இந்த வீட்டை விட்டு போறேன்.